உனக்கு எதை பத்தியா ரொம்ப வருத்தமா இருக்கா, ரொம்ப அப்செட்டா இருக்கியா, வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையா, ரெண்டு விஷயத்த செய்யுங்க. ஒன்று, என்னைக்காவது உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க நாளே பிரைட் ஆயிடும். கிராட்டிடியூட் இஸ் எ ஹீலர். நன்றி உணர்வு என்பதை போல ஆறுதல் மருந்து எதுவுமே கிடையாது. யாருமே ஹெல்ப் பண்ணாமல இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் நமக்காக ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. தேடி பிடிச்சி, ஐயா நான் காலேஜில் படித்தப்போ நீங்கள் தான் ஏன் பணம் கட்டினீங்க, அப்படியா தம்பி எனக்கு ஞாபகம் இல்லையா, ஐயா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் ஏன் கால் பண்ணேன். ஃபோனை வச்சுட்டு அவருக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நன்றி சொன்னோம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. கிராட்டிடியூட் இஸ் எ ஹீலர். அதே மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்றத்தை கொடுத்து பாருங்களேன், வாங்கினவனுக்கு பெரிய சந்தோஷம் இருக்காதுங்க. கொடுத்தவனுக்கு இருக்கிற சந்தோஷம் வாங்கினவனுடைய சந்தோஷத்தை விட அதிகம். அப்போ நம்பிக்கையின்மை என்பது ஒரு கூரிய கத்தி, அதனுடைய நுனியில் தான் நாம் நிற்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் தான் தெரிகிறது இந்த வாழ்க்கை எவ்வளவு அபூர்வமானது என்று தெரிகிறது. ஒன்று நீங்கள் செய்வேனா, ஒரு நாள் அஸ்தமனத்தின் போது சூரியனை போய் பாருங்க. சூரியன் விழப்போகிறான், அவனை போய் பாருங்க. இரு கைகளையும் கூப்பி இந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்தியப்பா ரொம்ப நன்றின்னு சொல்லி பாருங்களேன், வாழ்க்கை அழகாயிரும். நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அழகானது. நமக்கு கிடைத்திருக்கிற உறவுகள் குறைகள் இருந்தாலும் கூட மிக அழகானது. நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். இதை சொல்லுவதற்கு எல்லாரையும் விட எனக்கு தகுதி இருக்கிறது. முடிய போகிற தருணத்திலிருந்து திரும்ப வாழ்க்கைக்குள் வந்த எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். கையிலே கிடைக்காத ஒன்று இந்த வாழ்க்கை, கையிலே கிடைக்காத ஒன்று இந்த நாள். இந்த நாளை சந்தோஷமாக வாழ்ந்தால் இனி எல்லா நாளும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். வாழ்க்கை என்பது சுமக்கப்பட வேண்டிய ஒரு சிலுவை அல்ல. வாழ்க்கை பாதை என்பது கல்வாரி மலை பாதையும் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் பூக்கள் மலருகின்ற ஒரு அபூர்வமான செடி, ஒவ்வொரு நாளும் புது நீர் ஊறுகின்ற சுனை, ஒவ்வொரு நொடியும் நிறம் மாறுகின்ற ஒரு மேகம். இப்படி வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தால் நம்பிக்கை என்ற பூ ஒவ்வொரு நாளும் பூக்கும். எனவே நாளை என்ற ஒன்றை நம்புங்கள். நம்பிக்கையும் நல்ல நினைவுகளும் நம்மை வாழ வைக்கும்.